கர்த்தர் இந்த வருஷத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறந்த நாள் ஆராதனை கர்த்தர் துவக்கம் ஒரு முடிவு மற்றும் தேவன் ஆசீர்வதிக்கப் போகிறதுக்காக பாடப்படுகிற எல்லா பாடல்கள், ஆராதனைகள், தேவனுடைய வார்த்தைகள், நடனங்கள், பாடல்கள், எல்லா காரியங்களையும் கர்த்தர் பொறுப்பெடுத்து ஒரு மிகப்பெரிய விடுதலையை தேவன் இன்றைக்கு கொடுக்க போவதற்காக மிகப்பெரிய பரிசுத்தாவியானுடைய வல்லமையின் அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க போவதற்காக உண்மையான பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியில பிறக்க செய்ததே தேவனுடைய வல்லமை இந்த நாட்களில் அநேக இருதயங்களிலும் அநேக வீடுகளிலும் இயேசப்பா உண்மையாக அவருடைய வாழ்க்கையில பிறந்து அவருக்கு வேண்டிய விடுதலை, சமாதான, சந்தோஷம், ஆசீர்வாத, நிம்மதியை, வெளிச்சத்தை கர்த்தர் கட்டளிட போகிறதுக்காக நம்ம எல்லா கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் ஆண்டவரை நல்ல விடுதலையா வாயை திறந்து ஏசப்பா அப்படின்னு சொல்லி வாயை திறந்து ஏசப்பா ஏசப்பா எங்களுக்காக ஆண்டவரை பிறந்தீர, எனக்காக பிறந்தீர, இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை சிறு பிள்ளைகளுக்காக இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்க பிறந்தவரை, வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிக்க பிறந்தவரை, ஆண்டவரை சகோதரர்களை ஆசீர்வதிக்க பிறந்தவரை, சகோதரிகளை ஆசீர்வதிக்க பிறந்தவரை, வயதானவர்களை ஆசீர்வதிக்க பிறந்தவரை, பணக்காரர்கள், ஏழைகள், ஆண்டவரை யார் என்று பாராமல் எல்லாரையும் ஆசீர்வதிக்க பிறந்த எங்கள் அன்பு இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் என்று சொல்லி வாயை திறந்து கரங்களை தட்டி சகோதரர்கள், சகோதரிகள், சிறுபிள்ளைகள், பெரியவர்கள், வாலிபர்கள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல விடுதலையா 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 ஸ்தோத்திரம் 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 கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தகப்பனே உடைய கரத்துல இந்த கிறிஸ்துமஸ் ஆண்டவரே இயேசுடைய பிறப்பினுடைய மகிமையான ஆராதனையை உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் கூட இருந்து பெரிய காரியம் இயேசுவின் நல்ல நாமத்தில் தாழ்த்து ஜெபித்து ஒப்பு கொடுத்து நாங்கள் துவங்குகிறோம். நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்ம அருமையான பிஷப் ஸ்டெல்லாமா அவர்கள் ஒரு பாடலை பாடுவாங்க. பிறகு நம்ம மத்திய பிஷப் ராஜையா சில வார்த்தைகளை ஆண்டோடைய பிறப்பிற்கு சொல்லி அவர்கள் மத்தியிலிருந்து கடந்து போவார்கள். பிறகு நாம் பாடி கர்த்தரை துதித்து கர்த்தரை மகிமைப்படுத்தி கர்த்தரை உயர்த்தி கர்த்தரை நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. கரங்களை தட்டி நாம் வரவேற்போம். இயேசுவை பாடுவோம், போற்றி துதித்து பாடுவோம், வாழ்த்தி வணங்கி பாடுவோம். இயேசு பிறந்திட்டாரே, இயேசு பிறந்திட்டாரே. இயேசுவையே பாடுவோம், போற்றி துதித்து பாடுவோம், வாழ்த்தி வணங்கி பாடுவோம். இயேசு பிறந்திட்டாரே, இயேசு பிறந்திட்டாரே. சந்தோஷம் சந்தோஷம் உலகத்திலே சந்தோஷம் 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 எங்களுக்கு சந்தோஷம் 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 உலகத்திலே சந்தோஷம் 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 எங்களுக்கு சந்தோஷம்.
நீர் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. ஒவ்வொரு நாளும் ஏசப்பா கிருபையினால் எங்களுக்கு பொழுது கொண்டிருப்பி அதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஏசப்பா இந்த பிறப்பினாலே ஏசப்பா எங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறீ அதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எங்களுக்காக ஏசப்பா நீர் பிறந்து கர்த்தாவே எங்கள் பாவங்களை ஏசப்பா நீக்கி எங்களை ரட்சிப்பதற்காக ஏசப்பா இந்த உலகத்தில் வந்து கர்த்தாவே. ரட்சிக்கப்படாத அநேக மக்களுக்காக கர்த்தாவே அவர்கள் எல்லாம் ரட்சிப்புகளாய் மாற்றும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. பிறப்பால் ஏசப்பா மிகுந்த ஆனந்த சந்தோஷம் தருவேன் என்று சொன்னவரே ஒவ்வொரு குடும்பத்திலும் ஏசப்பா மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தை வைக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஏசப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் ஏசப்பா சிறுங்கள் பெரியவரை ஆசீர்வதிப்பேன் என்றவர் ஏசப்பா. வருகின்ற ஏசப்பா இந்த விசுவாச பிள்ளைகளை ஏசப்பா அபரிதமாக ஆசீர்வதிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு குடும்பங்களும் ஏசப்பா சமாதானத்தை தர வந்தேன் என்று சொன்னவர் ஏசப்பா. ஒவ்வொரு குடும்பங்களும் ஏசப்பா நீ சமாதானத்தை வைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஏசப்பா அந்த இயேசு கிறிஸ்து வரல ஊழியத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிஷப் ஐயாவை ஆசீர்வதிங்க, நல்ல சுகபலம் தந்து காத்து வழி நடத்துங்க. பிஷப் அம்மாவையும் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. அவர்கள் செய்யும் ஊழியர்களை ஏசப்பா அபரிதமாக ஆசீர்வதிங்க கர்த்தாவே. ஏசப்பா இந்த ஒரு இடத்தில் ஏசப்பா மேன்மையை குறித்து அடுத்த வருடத்தில் ஏசப்பா இன்னும் மிகுந்த உயர்வை ஏசப்பா ஐயாவுக்கு அம்மாவுக்கும் தருமையாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஊழியர்கள் ஏசப்பா வளர்ந்து பெருமையாக ஏசப்பா நாங்கள் ஒவ்வொருவரும் ஏசப்பா ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா 2 பிள்ளைங்களையும் ஆசீர்வதிங்க, ஞானத்தினாலும் கிருபையினாலும் மூடி சுட்டுங்க கர்த்தாவே. ஏசப்பா சோத்திரம் சோத்திரம் மங்கள்கள் ஏசப்பா பொல்லாத கண்கள் பிள்ளைகள் மேல் படாதோடு ஏசப்பா நீ தூதர்களால் வேறு இடத்து பாதுகாத்து கொள்ளுமையாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஏசப்பா இந்த வளலார் பகுதி மாடப்பாக்கம் பகுதியை ஒப்புக் கொடுக்குறோம் கர்த்தாவே. ஏசப்பா ரட்சிக்கப்படாத அநேக மக்களுக்காக கர்த்தாவே இந்த பிறப்பு நாளை முன்னிட்டு ஏசப்பா இந்த வருடத்திற்கும் அடுத்த வருடத்துக்கும் ஏசப்பா நீ புது புது ஆத்துமாக்களை கொண்டு வர போகிறீர் அதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஏசப்பா நீரே ஏசப்பா இதை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. பின்னாலே ஏசப்பா எங்கள் ஒவ்வொருவருக்கும் சந்தோஷத்தை மகிழ்ச்சி தந்து கொண்டிருக்கிறீர் அதற்காக மக்கள் நன்றி செலுத்துவோம் கர்த்தாவே. உலகமேற்கும் நடக்கும் பரிசுத்த ஆராதனைகளை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. ஏசப்பா ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. எல்லா சபைகளிலும் ஏசப்பா ஊழியர்களை காத்து வழி நடத்துங்க. அவர்கள் ஏசப்பா அப்பத்துக்கும் தண்ணீருக்கும் குறைவில்லாதபடி ஏசப்பா அவர்கள் நிறைவுள்ளாராய் மாற்றுங்க. இயேசு நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இதனால் அருமையான டாக்டர் பிஷப் ராஜையாவை அவருடைய குடும்பங்களை கரங்களை தட்டி நாம் வரவேற்போம். தேவனுடைய வார்த்தை சுருக்கமான மக்களை பகிர்ந்து கொண்டு அவர் இன்னும் நிறைய ஊழியர்களுக்கு செலுத்திருப்பு நேரங்கள் முடிச்சுட்டு போறான்றார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கரங்களை தட்டி அவரை நாம் வரவேற்போம். கர்த்தருடைய நாம் இந்த காலங்களை மகிமைப்படுவதாக. ஆமென். அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள், கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். கர்த்தர்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்து வானத்தை பூமியை படைத்தவர். இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர். இயேசு கிறிஸ்து எல்லாரும் சேர்ந்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த 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 சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த 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 சத்தமாய் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த. கர்த்தருக்கு மகிமை. பேராயர் டாக்டர் டேவிட் பாண்டியன் ஐயா அவர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினத்தில் அனுமதித்த சபையாருக்கும் ஐயாவுக்கும் பேராயர் கலாரிட்ட அவர்களுக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். சபையார் யாவருக்கும் மீண்டும் மீண்டும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இந்த வருஷம் நமக்கு சிறப்பான ஒரு ஆசீர்வாதமான ஒரு வருஷமாக இருந்தது. இந்த கிறிஸ்துமஸையும் தேவன் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு மகிழ்ச்சியாக அநேகரை ஆண்டவர் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். தெய்வத்துக்கு பரலோக ஆண்டவருக்கு எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். கர்த்தர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கும் அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். அவருடைய பிறப்பு அதிசயம். ஆமென். இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு அதிசயமானது. ஆமென். ஒரே ஒரு புது பாடலை நாம் பாடப் போகிறோம். ஆமென். எல்லாரும் சேர்ந்து எங்களோட சேர்ந்து புதுசா கரங்களை தட்டி சிரிச்ச முகத்தோடு மகிழ்ச்சியா ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த காலை வேளையில இந்த முகவரை கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியிலே நிறைய நிகழ்ச்சி இருக்கு.
நிறைய கிறிஸ்துமஸ் கொண்டாட்ட நிகழ்ச்சி கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் நம்முடைய சந்தோஷத்தினால் நம்மை நிரப்ப போகிறார். அவருடைய சந்தோஷத்தினால் நம்மை நிரப்ப போகிறார். ஒரே ஒரு வேதவசனத்தை வாசிங்க. மத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் 10, 11 அந்த வசனங்களை வாசிக்கிற போது கவனிங்க. இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிற இடத்தின் நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அல்லேலூயா. எல்லாரும் கவனிங்க. என்ன சந்தோஷம்? மிகுந்த ஆனந்த சந்தோஷம். ரொம்ப அதிகமான ஆனந்தம். ஆனந்தம்னு சொன்னா அது எப்படின்னா, நம்ம பிள்ளைங்க வந்து, நம்ம வீட்டுக்குள்ளேயும் வந்து, நம்ம தெருவுக்குள்ளேயும் வந்து, அடுத்த தெருவுக்கும் போற மாதிரி அவ்வளோ சந்தோஷம், ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்களுக்கு கிடைச்சது. ஆமென். அதே சந்தோஷத்தை கர்த்தர் நம் அனைவருக்கும் தந்து கொண்டிருக்கிறார். இனியும் தருகிறார். இனியும் கர்த்தர் மிகுந்த மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தை தருகிறார். அல்லேலூயா. அந்த சந்தோஷத்தோடு நாம் பாடுகிறோம். இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை, பூமியிலே மக்களுக்கு சமாதானம் சமாதானம். அல்லேலூயா அல்லேலூயா. சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை, பூமியிலே மக்களுக்கு சமாதானம் சமாதானம். அல்லேலூயா அல்லேலூயா. சமாதான பிரபுவால் சமாதானம், ரட்சகர் இயேசுவால் பாவம் மன்னிப்பு. சொல்லுங்க. சமாதான பிரபு சமாதானம், ரட்சகர் இயேசு பாவம் மன்னிப்பு. இம்மானுவேலன் இருக்கிறார். இஸ்ரவேலின் ராஜா ஆட்சி செய்கிறார். ஆமென். இம்மானுவேலன் துணையிருக்கிறார். இஸ்ரவேலின் ராஜா ஆட்சி செய்கிறார். சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை. சமாதானம் சமாதானம். அல்லேலூயா அல்லேலூயா. சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். இன்னும் சத்தமா கேளு. தேவனுக்கு மகிமை, பூமியிலே மக்களுக்கு சமாதானம் சமாதானம். அல்லேலூயா அல்லேலூயா. ஆலோசனை கர்த்தரால் ஆனந்தம், நித்திய பிதாவால் நித்திய ராஜ்யம். சொல்லுங்க. ஆலோசனை ஆனந்தம். சத்தமாய் பாடுவோம். பிதாவால் நித்திய ராஜ்யம், பாலகன் பிறந்ததால் பரிசுத்தம், குமாரன் பிறந்தால் புதுகாலம். பாலகன் பரிசுத்தம், குமாரன் பிறந்தால் புதுகாலம். ஓ இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை, பூமியிலே மக்களுக்கு சமாதானம் சமாதானம். அல்லேலூயா அல்லேலூயா. ஹேப்பி கிறிஸ்மஸ் ஹேப்பி கிறிஸ்மஸ் ஹேப்பி கிறிஸ்மஸ் ஹேப்பி கிறிஸ்மஸ். அல்லேலூயா. நிறைய பேர் நல்ல சந்தோஷமா இருக்க முடியல. இந்த குளிர் வந்து அவங்க சந்தோஷத்தை அப்படியே மட்டுப்படுத்துது. அல்லேலூயா. எல்லாரும் சத்தமா பக்கத்தில் இருந்து ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லுங்க பாப்பா. ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ். அல்லேலூயா. எல்லாரும் பக்கத்தில் ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லுங்க சிச்ச முகத்தோட. ஆமென். அல்லேலூயா. சிபிகதர கருளா பகதர கருளா பகதியா. இன்னொரு முறை பாடுவோமா? பாட்டு எதிர்ப்பு பிடிச்சிருக்கு. அல்லேலூயா. ஆமென். ஒரே ஒரு சத்தம் பாடுவோம். சரியா? இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் அப்படிங்கிறத சந்தோஷமா பாடணும். அப்படின்னா எழுதியிருக்கு. லூக்கா 2ஆம் அதிகாரம் 10வது 11வது வசனத்தை நீங்கள் வாசிக்கிற போது அதுல என்ன எழுதியிருக்கு? கொஞ்சம் கவனிங்க. சத்தமா வாசிங்க. லூக்கா 2:10-11. தேவ
சொன்னான். பயப்படாதீங்க, பயப்படாதீங்க, யாரும் பயப்படாதீங்க. அல்லேலூயா. இயேசு பிறந்திருக்கிறார், பயப்படாதீங்க. இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் ஒரு நற்செய்தி இருக்கிறது, அறிவிக்கிறேன். இன்று 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 25/12/2024 இன்று இரட்சகராகிய கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு பிறந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இரட்சகர் பிறந்திருக்கிறார். தொடர்ந்து வாசிக்கிற போது சுற்றி இருக்க காண்பீர்கள், காண்பீர்கள். அடையாளம். எல்லாரும் என்ன பாடினாங்களாம்? இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கும் போது இதே மாதிரி பெரிய பெரிய சபைகள் இயேசுவை தேடி வரல. ஆனா பரலோகம் இறங்கி வந்தது, பரமசேனையின் திரள் இறங்கி வந்தது, திரளான தேவதூதர் கூட்டம் இறங்கி வந்தார்கள். அங்கே அவர்கள் ஸ்தோத்திரம் என்ன சொன்னாங்க? உலகத்துல மகிமை. பூமியில இயேசு பிறந்திருக்கிறாரு, எல்லா மக்களுக்கும் மிகுந்த சந்தோஷம் கிடைக்க போகிறது. உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை. அல்லேலூயா சொல்லுங்க. உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை, உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை. உமக்கு மகிமை ஆண்டவரே. அடுத்து வாசிக்கிற போது பூமியில் அவர் பிறந்ததுனால பூமியில என்ன கிடைக்குது? பிரியமானவர்களே, பிரியமான சகோதரனை சகோதரியை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, உங்களுக்கு சமாதானம் பூரணமாய் உங்க வீட்டுக்குள்ள இன்னைக்கு வருகிறது, உங்க பிள்ளைகளுக்குள்ள வருகிறது, உங்க சபைகளுக்குள்ள வருகிறது. உங்கள் நிமித்தம் உங்க தெருவில், உங்க ஜெபக்குழுவில், உங்க குடும்பத்தில், உங்க சந்ததியில், உங்க வயலாக்கில், உங்க வம்சத்தில் கர்த்தர் சமாதானத்தை பெருக பண்ணுகிறார். கரந்தாட்சி கர்த்தரை மையப்படுத்துவோம். பூமியிலே சமாதானம், பூமியில சமாதானம், மக்கள் எல்லாருக்கும் சமாதானம். அல்லேலூயா. அந்த அதுதான் பாட்டா எழுதிருக்கேன், சுருக்கமாக எழுதிருக்கேன். சரியா பாடுவோம். கர்த்தருக்கு சொல்றேன். இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார், உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை, பூமியிலே மக்களுக்கு சமாதானம், சமாதானம். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். கைத்தட்டி பாடும். உன்னதத்தில் தேவனுக்கு இன்னும் சத்தமா கேட்குறீங்க. சமாதானம், சமாதானம், சமாதானம். அல்லேலூயா, அல்லேலூயா. சமாதான பிரபுவால் சமாதானம், ரட்சகர் இயேசுவால் பாவம் மன்னிப்பு. சொல்லுங்க. சமாதான பிரபு சமாதானம், ரட்சகர் இயேசுவால் பாவம் மன்னிப்பு. இம்மானுவேலன் துணையாக இருக்கிறார், இஸ்ரவேலின் ராஜா ஆட்சி செய்கிறார். இம்மானுவேலன் துணையாக இருக்கிறார், இஸ்ரவேலின் ராஜா ஆட்சி செய்கிறார். இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார், உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை, பூமியிலே மக்களுக்கு சமாதானம், சமாதானம். அல்லேலூயா, அல்லேலூயா. Happy Christmas, Happy Christmas, Happy Christmas, Happy Christmas, Happy Christmas. Hallelujah, Hallelujah. இந்த பாட்டில் ஒரு காரியம் சொல். சமாதான பிரபுவால் சமாதானம், சமாதான பிரபுவால் சமாதானம். அந்த வசனம் இங்கே இருக்குது. ஏற்கனவே 2 வசனம் சொல்லிட்டேன். 3வது வசனம் ஸ்தோத்திரம் வாசிக்கிற போது ஏசாயா 9:6 அந்த வசனம் இருக்கிறது. அதில் என்ன எழுதியிருக்குன்னு சொன்னால் கவனிங்க. குமாரன் கொடுக்கப்பட்டால் கர்த்தத்துவம் அவர் தோள் மேலே இருக்கும்,
அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. அல்லேலூயா. பாருங்க, இது ரொம்ப முக்கியம். மனிதர்கள் பூமியிலே வாழ்கிறார்கள், ஜனங்கள் பூமியிலே பிறக்கிறார்கள், ஜனங்கள் பூமியிலே தங்கள் இஷ்டம் போலையும் வாழ்கிறார்கள், ஆண்டவருக்கு கீழ்ப்படித்தும் வாழ்கிறார்கள். ரெண்டு விதம் இருக்கிறது. இதிலே பாருங்கள், ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற போது கர்த்தர் சமாதானத்தை கொடுக்கிறார். இந்த பூமியில, வானத்தில், பாதாளத்தில், மூன்று உலகிலும், பரலோகம், பூலோகம், பாதாள உலகம், உலகிலும் சமாதானம் கொடுக்கிற ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அதனால தான் அவருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது சமாதான பிரபு. பிரபு என்றால் ராஜாதி ராஜா, ராஜாதி ராஜா, ஆளுகை செய்கிறவர், சமாதானத்தை ஆளுகை செய்கிறவர், சமாதானத்தை அருளுகிறவர், சமாதானத்தை கொடுக்கிறவர், சமாதானத்தை பிரதிபலிக்கிறவர். அவர்தான் சமாதானம். நமக்குள்ள வந்துட்டா சமாதானம், வீட்டுக்குள்ள வந்துட்டா சமாதானம். பிரியமானவர்களே, சமாதானம் இல்லாத மனிதன் மரித்து போய்விடுவான். சமாதானம் இல்லாத மனிதன் அவன் கடைசியில் தேவனுக்கு கீழ்ப்படிய முடியாமல் நரகத்துக்கு போய்விட நேரிடும். ஆனால் இயேசுவுக்கு நாம் கீழ்ப்படியும் போது, இயேசுவண்டை வருகிற போது, அவருடைய பிறப்பின் நாள், அவருடைய பெயரிலேயே அந்த சமாதானம் இருக்கிறது. அந்த சமாதானத்தை நாம் எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், ஆண்டவரே இந்த சமாதானத்தை எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் குடும்பத்திலும் தாங்கன்னு சொல்லுவோமா? ஒரே ஒரு முறை, ஆண்டவரே இந்த சமாதானத்தை எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் குடும்பத்திலும் தாங்க. ஆண்டவரே, சமாதான குலைச்சலை உண்டு பண்ணுகிற பிசாசு இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. ஆண்டவரே, பூமியில் இந்த நாட்கள் எல்லாருக்கும் சமாதானம் உண்டாவதாக. திருச்சமத்துக்கு ஒப்புப்படுத்தி ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில், ஆமென். அல்லேலூயா. பாருங்க, அவர் இந்த சரணத்தோட 4 லைனை சொல்லிட்டு நான் முடிச்சிடறேன். அடுத்து வாசிக்கிற போது, ரட்சகர் இயேசுவால் பாவம் மன்னிப்பு. 2வது சரணம் வரி, ரட்சகர் இயேசுவால் பாவம் மன்னிப்பு. ரட்சகர் அவர்தான். அவர் ரட்சகர் நமக்கு மாத்திரமல்ல, நம்ம வீட்டுக்கும் அல்ல மாத்திரமல்ல, உலகம் முழுவதும் அவர் ரட்சகர். உலகம் முழுவதும், அது பேர் சொல்லப்பட்டிருக்கிறது, உலக ரட்சகர், சர்வலோக ரட்சகர், முழு உலகத்தின் ரட்சகர். யோவான் சொல்லுகிறான், உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லுகிறான் இயேசுவை. அப்போ உலகம் முழுவதும் இருக்கிற பாவத்தை மாற்றுகிறவர், சாபத்தை மாற்றுகிறவர். பாவம் வந்துட்டா சாபம் வந்துடும், சாபம் வந்துட்டா எல்லா தீமையும் வந்துடும், எல்லா நோயும் வந்துடும். பிரியமானவர்களே, பாவத்தை நிறுத்தி விடுவதற்கு அவர் இந்த பூமியில மனுஷனாய் வந்தார். அதனால தான் அவருக்கு ரட்சகர். நம்ம 2வது வசனத்தில் வாசித்தோம். 2வது வசனம் என்ன சொல்லுகிறது? ஸ்தோத்திரம். முதல் வசனம் என்னது? ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். 2வது வசனம் பூமியில் இல்லை, உங்களுக்கு ரட்சகர் பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, ரட்சகர் பிறந்திருக்கிறார், ரட்சகர் பிறந்திருக்கிறார். அவர் என் குடும்பத்தை ரட்சிப்பார். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அவர் என் பிள்ளைகளை ரட்சிப்பார். நோயிலிருந்தும், பேயிலிருந்தும், பாவத்திலிருந்தும், சாபத்திலிருந்தும் ரட்சிப்பார். அவர் ரட்சிப்பார். சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமா, அவர் உங்களை ரட்சித்து உங்கள் பாவங்களை என்ன செய்வாரா? மன்னிப்பார். வேதமாக தான் மத்தேயு 1:21 சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தான். எடுத்தவங்க வாசிங்க. மத்தேயு 1:21. இயேசு கிறிஸ்து கன்னிமரியால் ஒரு குமாரனை பெறுவாள். இயேசுன்னு பேர் விடுங்க. பாவங்களை எல்லாம் நீக்கி ரட்சிப்பார். அதனால தான் அவருக்கு என்ன பேரு? ரட்சகர். அல்லேலூயா. பாவங்களை மன்னித்து ரட்சிக்கிற ரட்சகர். யாருக்கும் இப்படி ஒரு ரட்சகர் கிடையாது. நமக்கு தான் சர்வலோக ரட்சகர் இருக்கிறார். ஆமென்.
சர்வலோக இரட்சகர் கிறிஸ்தவர்களாகிய தேவனை அண்டிக் கொண்டவர்களாகிய வேதத்தை கடைபிடிக்கிறவர்களுக்கு மாத்திரமே இந்த இரட்சகர் நமக்கு இந்திய நாளிலே சிறந்தவராயிருக்கிறார். ஆமென். மற்றவர்கள் காணும்படி அவர்கள் கண்கள் திறக்கப்படவில்லை. ஆனால் உங்களுக்கோ உங்கள் குடும்பத்துக்கோ வந்திருக்கிற யாவருக்கும் உங்கள் கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம் ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர், பிதாவாகிய தேவன் அவரை அனுப்பினார். அல்லேலூயா. அந்த வசனம் எங்க இருக்கு? யோவான் 3:16. யோவான் 3:16 வாசிங்க. ஒரே பேரான குமாரனை யார் விசுவாசித்து அவரை வந்து ஜெபிக்கிறார்களோ, அவரை வந்து ஆராதிக்கிறார்களோ, அவரை தொழுது கொள்கிறார்களோ, அவரை பணிந்து கொள்கிறார்களோ, அப்படி விசுவாசிக்கிறவன் கெட்டு போக மாட்டான். நீங்க கெட்டு போக மாட்டீங்க, நீங்க விழுந்து போக மாட்டீங்க, நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க. கெட்டு போக தேவன் விடமாட்டான், கெட்டு போக மாட்டான். நித்திய ஜீவன் பரலோகத்துக்கு போகிற வரைக்கும் நமக்கு நித்திய ஜீவன், நீடிய வாழ்வு, தீர்க்காயுசு தந்து நம்மை ஆண்டவர் நம்முடைய பலன் இருக்கிற வரைக்கும் பூமியிலே வைத்து நடத்துவார். ஆமென். தொடர்ந்து வாசிங்க. இயேசுவை நமக்கு பிதாவாகிய தேவன் தந்தார். தந்தது மாத்திரமல்ல, இவ்வளவு பெரிய அன்பை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவன் நம்மை நேசிக்கிறார். உங்களை இயேசு நேசிக்கிறார். அல்லேலூயா. உங்களை இயேசு நேசித்ததனால தான் பரலோகத்திலிருந்து இறங்கி இந்த பூமிக்கு வந்தார். மகிமையை விட்டு இறங்கி இந்த பூமிக்கு வந்தார். பிரியமானவர்களே, அந்த உன்னதத்தில் எப்போதும் சந்தோஷம், எப்போதும் மகிழ்ச்சி, எப்போதும் ஆனந்தம், எப்போதும் பிரகாசம், எப்போதும் ஆண்டவரை, தெய்வத்தை, அந்த மகிமையின் ராஜ்யத்துக்குள்ள சதா காலமும் அவரை துதித்துக் கொண்டிருக்கிற, ஆராதித்துக் கொண்டிருக்கிற வேளாண் அனுபவம். அதை விட்டுட்டு தேவன் வந்தார். அல்லேலூயா. உங்களை என்னை நேசித்தார், அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. இயேசு உங்களிடத்தில் அன்பு கூர்ந்தார். ஆமென். சொல்லுங்க பாப்போம். இயேசு உங்களிடத்துல, பக்கத்தில் சொல்லுங்களேன், இயேசு உங்களிடத்தில் அன்பு கூர்ந்தார். இது அதுக்காக தான் வந்தார், இது அதுக்கு தான் அனுப்பினார். இயேசு உங்களிடத்தில் அன்பு கூர்ந்தார். God bless you. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். Jesus loves you. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 4வது வசனம் புரிந்து போடுங்க. அடுத்து இம்மானுவேல். இம்மானுவேல் துணையாக இருக்கிறார். இம்மானுவேல் அதான் நம்ம பார்த்துட்டோமே. இம்மானுவேல் 1 சொல்கிறோம். 21 இதோ பரிசுத்தமான ஒரு பெண் கர்ப்பவதியானாள், அவள் ஒரு குமாரனை பெறுவாள், இம்மானுவேல் என்று பெயரிடுங்கள் என்று சொன்னார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறாரே. அல்லேலூயா. அதனுடைய அர்த்தம் என்ன? துணையா இருக்கிறார். உங்களுக்கு துணையா இருக்கிறார். நீங்க யாரும் இல்லைன்னு கவலைப்படாதீங்க. எல்லாரும் நேசிக்கல, எல்லாரும் இன்னும் வெறுக்கிறாங்க, எனக்கு யாரும் இல்லை, இன்னும் கேட்கல, என்ன இந்த புது வருஷத்துல துணி எடுத்தீங்களான்னு கூட கேட்கல, எனக்கு சாப்பாடு இருக்குனாலும் கூட யாரும் கேட்கல நினைக்காதீங்க. இயேசு உங்களுக்கு துணையாக இருக்கிறார். அவர் உங்களுக்கு உதவி செய்வார். அவர் உங்களை நேசிக்கிறார். அவர் போதும். இயேசு ஒரு ஆள் நமக்கு போதும். ஆமென். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து ஒரு பாஸ்டர் வந்து கேட்டார், மகனே உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டார். அப்போ அந்த பாஸ்டர் யோசித்தாராம், வரங்கள் வேணும் அப்படின்னு கேட்கலாம் அப்படின்னு நினச்சாங்க. வரங்கள் வேணும் அப்படின்னு கேட்டால் வரம் மட்டும்தான் கிடைக்கும், வரம் மட்டும்தான் கிடைக்கும், மற்றது கிடைக்காது. யோசித்தார், சரி அது வேண்டாம், ஐஸ்வர்யம் வேணும், நல்ல சாகர வரைக்கும் நல்ல பணக்காரனாக வாழணும், நல்ல பணம் நிறைய இருக்கணும், யார் கேட்டாலும் பணம்னா பணம், யார்ட்டையும் கையேந்தக்கூடாது, யார்ட்டையும் நான் பிச்சை இருக்கக்கூடாது, யார்ட்டையும் நான் கேட்கக்கூடாது, பணம் நிறைய எனக்கு தாரும், பணம் கேட்கலான்னு நினச்சார். பிறகு யோசித்தாங்கன்னா பணம் மட்டும்தான் கிடைக்கும், நோயெல்லாம் வந்துச்சுன்னா பணம் வந்து நிறைய தந்துட்டாரு, ஆனால் உள்ளுக்குள்ள 9 நோய்,
ப்ரெஷர், அல்சர், சுகர், புற்று நோய், அந்த நோய், இந்த நோய், வலிப்பு, கதை வலிப்பு, சோத்திரம், முடக்குவாதம், கண்ணு தெரியாத குருடு, இப்படியெல்லாம் எல்லாம் வந்துச்சுன்னா பணம் முக்கியம் இல்லை. கரெக்ட் யோசித்தாங்க. ஏன் அவரையும் நம்ம கூட வச்சுக்கிட்டா என்ன? ஆண்டவரே, எனக்கு பணமும் வேண்டாம், எனக்கு வரமும் வேண்டாம், எனக்கு வேற எதுவும் வேண்டாம், ஆனால் நீர் என் கூட எல்லாம் எனக்கு கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதா நான் உங்களுக்கு சொல்றது? இயேசுவை கூட வைத்துக் கொண்டால் அவரிடத்தில் உள்ள கோடிக்கணக்கான ஆசீர்வாதங்கள் அனைத்தும் நமக்கு கிடைக்கும். அவர் துணையாக இருக்கிறார். உங்களுக்கு துணையாக இருக்கிறார். ஒன்று இல்லை, எல்லாம் உங்களுக்கு கிடைக்க பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. 4வது வரியிலே இஸ்ரவேலின் ராஜா ஆட்சி செய்கிறார். இஸ்ரவேலின் ராஜா ஆட்சி செய்கிறார். ராஜாவாக பிறந்த ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து மாத்திரம். அல்லேலூயா. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் கவனிப்போம். யூதருக்கு ராஜாவாக ஒருவர் பிறந்திருக்கிறார், அவர் எங்கே பிறந்திருக்கிறார் அப்படின்னு ராஜா கிட்ட கேட்கிறாங்க. அவருக்கு ஒரு நட்சத்திரம் பரலோகத்திலிருந்து எங்களுக்கு வழிகாட்டியது. அவர் மெய்யான தெய்வம், அவர் தெய்வமாய் பிறந்தார். ஆனால் பிறந்த மனிதர்களிலே உலகத்திலே ராஜாவாக பிறந்த ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ராஜா என்ன செய்வாரு? ஆட்சி செய்வார். ஆமென். ராஜா என்ன செய்வாரு? ஆட்சி. நம்ம குடும்பத்தை யார் ஆட்சி செய்யணும்? ராஜா ஆட்சி செய்யணும். பிசாசு ஆட்சி செய்யக்கூடாது, வேற யாரும் ஆட்சி செய்யக்கூடாது. ராஜா, இயேசு ராஜா நம்ம குடும்பத்தை ஆட்சி செய்யணும். நம்ம சபையை இயேசு ஆட்சி செய்யணும். இயேசுவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்முடைய குடும்பத்தை இயேசு ஆட்சி செய்யணும். நம்முடைய பகுதியை இயேசு ஆட்சி செய்யணும். அல்லேலூயா. என்னுடைய விருப்பம் அதுதான். தமிழ்நாட்டை ஆளுகிறவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கணும். இயேசு அவர்களுக்குள்ள இருக்கணும். இந்தியாவை ஆளுகிறவர்கள், பிரதமர், ஜனாதிபதி எல்லாம் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கணும். அதுதான் என்னுடைய ஜெபம். ஆமென். கடந்த நாட்களில் யூடியூப்ல ஒரு செய்தியை பார்த்தேன். ஒருவர் சொன்னார், ஒரு துணை முதலமைச்சர், நானும் கிறிஸ்தவன் தான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஐயா, நம்ம ஜெபம் கேட்கப்பட்டிருக்கோம். அவர் சொல்லிட்டு ஓப்பனா எல்லாருக்கும் முன்னாடி நானும் கிறிஸ்தவன் தான் அப்படின்னு சொல்றாரு. அப்படி எல்லாரும் இயேசு பக்கம் வரணும், ஆட்சி செய்யணும். அல்லேலூயா. நான் இதை பாடி ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். சரியா? 7 வசனம் சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சமாதான பிரபுவால் சமாதானம், ரட்சகர் இயேசுவால் பாவ மன்னிப்பு. சொல்லுங்க. சமாதான பிரபு, சமாதானம், ரட்சகர் இயேசுவால் பாவ மன்னிப்பு. இம்மானுவேலன் துணையிருக்கிறார், இஸ்ரவேலின் ராஜா ஆட்சி செய்கிறார். இம்மானுவேலன் துணையிருக்கிறார், இஸ்ரவேலின் ராஜா ஆட்சி செய்கிறார். இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார், உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை, பூமியிலே மக்களுக்கு சமாதானம், சமாதானம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓஹோ, இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார், உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை, மக்களுக்கு சமாதானம், சமாதானம். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார், உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை, பூமியிலே மக்களுக்கு சமாதானம், சமாதானம். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க. ஹேப்பி கிறிஸ்மஸ், ஹேப்பி கிறிஸ்மஸ், ஹேப்பி கிறிஸ்மஸ், ஹேப்பி கிறிஸ்மஸ். சொல்லுங்க. ஹேப்பி கிறிஸ்மஸ், ஹேப்பி கிறிஸ்மஸ், ஹேப்பி கிறிஸ்மஸ், ஹேப்பி கிறிஸ்மஸ். அல்லேலூயா. நான் ஜெபித்து முடிக்கிறேன். இருந்த வண்ணமாக கண்களை போடுவோம். இந்த கிறிஸ்மஸ் ஆராதனையின் முதலாவது முகவுரை செய்தியை கொடுக்கும்படி தேவன் எனக்கு உதவி செய்தார். என்னை நலமாக்கி, வளமாக்கி, விளனாக்கி கொண்டு வந்து நிறுத்தினார். கிறிஸ்மஸில் எனக்கு புரியாது
அப்படிங்கிற நிலைமையில் நான் தள்ளப்பட்டிருந்தேன். ஆனாலும் உங்களுடைய கனிவான அன்பான ஜெபத்தினால நீ எல்லாரும் ஜெபம் பண்ணீங்க. ஐயா சொன்னாங்க, நாங்கள் எல்லாரும் ஜெபம் பண்ணையா, உங்களுக்காக ஜெபம் பண்ணோம். கர்த்தர் நிச்சயம் கிறிஸ்மஸ் நாளில் கொண்டு வந்துடுவார்னு சொன்னாங்க. கர்த்தர் அதுபடியே நீ கொண்டு வந்தாங்க. எல்லாருக்கும் நன்றி, என் தெய்வத்துக்கு நன்றி, என் ஆண்டவருக்கு நன்றி. நாம் சந்திப்போம். பரலோக பிதாவே, இந்த 2024வது கிறிஸ்துமஸ் ஆராதனையை நீர் ஆனந்த சந்தோஷத்தோடு, மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தோடு நடத்தி கொண்டிருக்கிறேன். இனி நடக்கிற பாடல்கள், ஜெபங்கள், ஆண்டவரே வசனங்கள், செய்திகள், காணிக்கைகள், இனி நடக்கிற நிகழ்ச்சிகள், பிள்ளைகளுடைய பாடல்கள், ஆடல்கள், பிள்ளைகளுடைய நற்காரியங்கள், எல்லா விஷயமும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. உலகம் முழுவதும் நடக்கிற பரிசுத்தவான்களின் ஆராதனை ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆண்டவரே, சபையை நடத்துகிற நீர் ஏற்படுத்தி இருக்கிற உம்முடைய தாசனாகிய உடைய அடியான் பேராயர் டாக்டர் டேவிட் பாண்டியன் ஐயா அவர்களுக்காக நான் மனதார வாழ்த்தி ஜெபிக்கிறேன். அப்பா, அவர்களுக்கு இன்னும் பிறந்தார் ஆண்டவரை, இன்னும் சுகம்தார். இன்னும் நாங்கள் எல்லா மாநிலத்துக்கும் போய் இந்த உம்முடைய நற்செய்தியை சொல்லணும், உம்முடைய சபைகளை கட்டணும். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஒரே குடும்பமாக்கி, ஒரே ஸ்தாபனமாக்கி, ஒரே மாமல்லமாக்கி எங்களை இந்த பூமியில் உருவாக்கி நடத்தி வருகிறீர் ஐயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஊழியங்களை செய்ய, இந்த சபையை நடத்த, இதை பெரிதாய் கட்ட நீர் இன்னும் பலந்தாரும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். நீ சொன்னபடி இதை இன்னும் பெரிதாய் கட்ட வேண்டும். 1000 பேர் ஆராதிக்கத்தக்கதான ஒரு ஸ்தலத்தை இந்த இடத்துல உண்டாக்கணும் அப்பா. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யணும் ஆண்டவரே, அற்புதம் செய்யணும். இன்றைக்கு வருகிற இந்த இடத்துல வந்து ஆராதிக்கிற ஒவ்வொருவர் மீதும் கையை வையும். சமாதானத்தினால நிரப்பும். ரட்சிப்பு உண்டாகட்டும், ஆசீர்வாதம் உண்டாகட்டும், மகிழ்ச்சி உண்டாகட்டும். உள்ள பிள்ளைகளுக்கு குறைவில்லாதபடி நடத்துவீராக. தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும். எங்களுக்கு இந்த இடம் போதாது ஆண்டவரே, இதை இன்னும் பெரிதாக்கி தரணும்ப்பா. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு நீர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. உமக்கு 100 ஸ்தோத்திரம், உமக்கு 1000 ஸ்தோத்திரம், உமக்கு 1,00,000 ஸ்தோத்திரம், உமக்கு கோடி ஸ்தோத்திரம், உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம், உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், உமக்கு எண்ணற்ற ஸ்தோத்திரம். எண்ணிலடங்கா ஸ்தோத்திரங்களை உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து முழு இருதயத்தோடு ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆசீர்வதி. எல்லா நிகழ்ச்சியிலும் உங்களுடைய அன்பின் பிரசன்னம் கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் கூட. ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி கத்திரமே. பேராயர் அவர்களுக்கு நம்முடைய தேவ ஊழியர்கள் ஐக்கியத்தினுடைய முதல் கேலண்டர் ஐயாவுக்கு தான் கொடுக்குறேன். இது வரைக்கும் யாருக்குமே கொடுக்கல. சனடா பிஷப் கவுன்சிலுடைய சேர்மன், அகில உலக சேர்மன் நான் தான். தேசிய துணைத் தலைவர் ஐயா தான் எனக்கு அடுத்த சேர்மன். அவங்களுக்கு முதல் கேலண்டர் கொடுக்குறேன். எல்லா கேலண்டரும் ஐயா அவர்களுக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்து. எல்லாருக்கும் கரண்டை தட்டி ஆண்டோட நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். ஐயா, நல்ல வார்த்தைகளை நம்ம இந்த காலவில் ஆண்டுடைய பிறப்பை குறித்து நமக்கு அறிவித்திருக்கிறவருடைய ஊழியத்தையும் அவர்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இப்போ தொடர்ந்து நாம் பாடலை பாடி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். இப்பொழுது சிறு பிள்ளைகள் வந்து இயேசுடைய பிறப்பை குறித்து பாடப் போகிறார்கள். எத்தனை சின்ன பிள்ளைங்க உட்காந்துருக்கீங்களோ அத்தனை சின்ன பிள்ளைங்களும் முன்னாடி வந்துருங்க. எல்லாரும் சேர்ந்து இணைந்து அவர்களோடு கூட பாடக்கூடிய வந்து பாடுங்க. அவங்க கூட சேர்ந்து பாடலாம். சிறு பிள்ளைகள் ஆமென். முதல் பாட்டு. அதே போல் வாலிப பிள்ளைகள், அதே போல் சகோதரிகள், ஆமென். வயதானவர்கள், நல்ல யார் யார் இருக்கீங்களோ அவங்களாம் வந்து நின்றுங்க. பாடக்கூடியவங்க கூட சேர்ந்து பாடுங்க. ஆமென். அல்லேலூயா. வரீங்களா? சின்ன பிள்ளைங்களா வரீங்களா? வேகமா சீக்கிரம் வாங்கப்பா. பாபா எல்லாம் சின்ன பிள்ளைங்களா எல்லாம் எழுச்சி வாங்க போகலாம். உங்கள் பிள்ளைங்களை எழுப்பி அனுப்புங்க. முன்னாடி சின்ன குழந்தையாக இருந்தாலும் பரவாயில்ல, எழுந்து முன்னாடி அனுப்புங்க. பிள்ளைங்க பாடத்தரனாலும் பரவாயில்ல, நின்று
கூட சேர்ந்து கரண்டை தட்டி ஆண்டவர் நாமத்தை மயப்படுத்து. அம்மா வா ஏந்திரு, நீ என்ன பெரிய வா ஏந்திரு மேலே வா. விடிய சின்ன பிள்ளைங்க எல்லாருமே அவங்க யாரும் இருக்கக்கூடாது. அம்மா வா பாப்பா வா வா முடியா நீ சின்ன பிள்ளை இல்லை ஆனால் முடியா அல்ல இல்லையா சொல்லுங்க. அம்மா அந்த பாப்பா அனுப்பிவிடுங்க. நல்லா இப்படி அழகாக நினைவுங்க பார்க்கலாம். எல்லாம் பாடும்போது ஆண்டவரை பிறப்பை பாடும்போது நல்லா கையை தட்டி வாயை திறந்து எல்லாம் சேர்ந்து கூட சேர்ந்து பாடுங்க. அம்மா பாப்பா அனுப்பிவிட பாப்பா அனுப்பு.